அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தியினால் ஏற்படக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் இந்த சனி பகவான் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் இருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடந்த இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலைக்கு வந்தாருங்க. இந்த வக்ர நிலையில் ஒரு 138 நாள் வக்ர நிலையில் இருந்து இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறாருங்க. இந்த நிவர்த்தியினால் உங்களுடைய குடும்பம், பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார நிலைப்பாடு, அதே நேரத்தில் வேலை, உத்தியோகம், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், மனதில் இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்கள், அது எல்லாமே எப்படி தீரப்போகுது, அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு எந்த மாதிரி ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தாங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த நவகிரகங்களிலேயே 9 நவகிரகங்களிலேயே சனி பகவானுக்கு தனிப்பெரும் ஒரு ராஜ கிரகம்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, ஆயுள் காரகன், கர்மக்காரகன். சனி பகவான் நல்ல ஒரு பொசிஷனில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க நல்ல புகழ்பெற்ற மனிதர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போகணுன்னாலும் சனியோட பலம் வேணுங்க. ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லாமல் அந்த துறையில் ஏதோ ஒரு சிறு வேலை செய்யணும்னால் கூட கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய பலம் ஒருத்தருக்கு வேணுங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி அது சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அது மட்டும் கிடையாது, புத்திரஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்போது புத்திரஸ்தானங்கிறது குழந்தைங்களுடைய பாசம், அரவணைப்பு, இல்லை அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். 6ஆம் இடங்கிறதுங்க நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? அதாவது அந்த 6ஆம் இடங்கிறது உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம். சிலருக்குலாம் பார்த்தோம்னா வேலை சரியாக அமையலை, இருந்த வேலை போயிருச்சு, பிடிச்ச வேலை கிடைக்கல, இப்படி சில வேலையில் சில குளறும்படிகள் ஏற்பட்டிருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா இடம் மாறி போய் வேலை செய்கிறதுங்க. சம்மந்தமில்லாத இடத்துல போய் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், கிடைக்கல. அங்கே பார்த்தோம்னா நமக்கு வேலையில் பளுச்சுமை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 4 பேர் செய்கிற வேலை இன்றைக்கி வரணும் நான் ஒருத்தர் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் நாம் அப்படியே செய்தாலும் அந்த இடத்துல பரவாயில்லைங்கிற பேர் இல்லை. அப்போவுமே இன்றைக்கி அப்படியே நல்லா வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு நாம் பார்த்து சிறப்பாக அந்த உழைப்பை சிந்தினாலும் நல்ல பேர் கிடைக்கலைங்கிறத விட கெட்ட பேர் வருது. இதெல்லாம் வருங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஜென்மத்தை பார்க்குது, புரியுங்களா? அப்போது இந்த பாதிப்புகள் என்னாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு ஒரு அலைச்சல், எங்கே போனாலும் அந்த வேலை செஞ்சு முடியல. ஒரு கையெழுத்து வாங்குறோம்னு வச்சுங்களேன், கையெழுத்து வாங்க முடியல. ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண முடியல. ஒரு இடம் வாங்கலான்னு அட்வான்ஸ் கொடுக்குறோம், கிரைம் பண்ண முடியல. இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு ஒரு கடனுக்காக நம்ம ஒரு ஜாமீன் கழுத்து போட்டோம், அவங்க பணம் கட்டலை, நாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் வேணும்னு நம்ம பார்த்து எல்லாமே கொடுத்தோம். பெண்ணாக இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு, அதாவது ஆணாக இருந்தாலும் தன் துணைவிக்கு, தன் மனைவிக்கு எல்லாரும் உறவு முறைகள் வேணுமென்ட்டு எல்லாமே வேணும்னு நம்ம பார்த்து பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாமளை ஓரமாக ஒதுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதே சமயத்தில் ஒரு மனசில் ஒரு அமைதி இல்லாமல் போயிருச்சுங்க. என்ன செய்கிறதுனே புரியல. எல்லாமே இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே விலகிட்டாங்க. இன்றைக்கி நல்லவங்க யார் கெட்டவங்கிறது புரிஞ்சுக்கிட்டங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சனி தான் காரணம். இப்போது இந்த வக்ர நிவர்த்தி இந்த நவம்பர் 28ஆம் தேதி ஆகும்போது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வை பலம் வாங்கு 9ஆம் பார்வையாக, குருவோட பார்வை 9ஆம் பார்வையாக இந்த சனிக்கு விழக்கூடிய நேரம். அந்த சனி இயல்பான நிலையில் இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதே நேரத்தில் நாம் எப்படி இருந்தாலும்
சில பிரச்சனைகள் தீர்வுகள் ஏற்படும். எப்பவுமே ஒன்று ஒன்று செலவு பண்ணாதான் ஒரு பொருள் வாங்க முடியும், அதுதான் இயல்பு. சரிங்களா? திருமணத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா இன்னும் 2 வருஷத்துக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்குது. இது கண்டகச்சனி. அப்போ இந்த 2 வருஷம் கல்யாணம் ஆகாமலே இருக்குமா? இது நிவர்த்தியாகி சில சுபருடைய பார்வை பலம் வாங்கும்போது சில யோகங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளால் செய்துக்க முடியும். இன்னொன்று பார்த்தோம்னா அந்த 7ஆம் இடங்கிறது நட்பு வட்டாரங்கள். சில பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நம்ம சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். யார் நம்மளை விட்டு விலைக்கு போனாங்களோ, யார் நம்மளை மதிக்காமல் நம்மளை புரிஞ்சிக்காமல் காயப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு, அவங்க தவற உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நம்ம பேசக்கூட சில சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. இன்றைக்கி நல்லா பழகணும், பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதை உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பழியை போட்டுட்டு விலகி போயிட்டாங்க. இதனால் பழியை போட்டு போனது ஒரு விஷயம் இருந்தாலும் அதனால் இழந்ததுக்கு ஜாஸ்தி இல்லையா? பணத்தை இழந்துட்டோம், பொன்பொருள் இதெல்லாமே இழந்துட்டு கடைசியில் நம்மளை ஒரு ஏமாளி ஆக்கிட்டாங்க இல்லையா? அதை நினைக்கிற போது வருத்தமாக இருக்கும்ல. இந்த மாதிரி கன்னிராசிக்காரரு மனசளவில் 4 பேருக்கிட்ட சிரித்து பழகி சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் 4 செவத்துக்குள்ளே வேதனைப்படும்படி சில கால நிலைகள் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டிங்க. சரியா? மாறப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க. சில வாய்ப்புகள் மாற்றங்கள் ஆகும். இருந்தாலும் இந்த சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால நீங்கள் பரிவர்த்தனைகள் சனி பகவானுக்கு செய்யணும். அது எந்த மாதிரி பரிவர்த்தனைகள் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சனிக்கிழமை நாளில் குளித்ததும் பூஜை அறைக்கு போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்துட்டோம்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, இந்த எள்ளு தயிர் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் 2ல் 1 கலந்து வச்சா போதும். அப்புறம் பார்த்தோம்னா பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கால பைரவருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். இது நமக்கு எது முடியுதோ அந்த மாதிரி கோயில்களுக்கு டைம் கிடைக்கிற போது நீங்கள் பண்ணுங்கள். அது சனிக்கிழமை நாட்களில் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரருக்கு புரியாது, நைட்டு பூரா யோசிப்பீங்க, தூக்கம் வராது, பகலில் பார்த்தா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்க முடியல, எந்த வேலைக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது, ஆன கல்யாணதும் பிரச்சனை, அந்த சரிப்படுத்துறதுக்கு முடிய மாட்டேங்குது, நமக்கு யார் பிரச்சனை தீர்த்து வைக்கணுமோ அவங்கள அதிகரிப்பாங்க. என்ன தான் பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாங்க. எல்லாமே நம்ம கன்னிராசிக்காரனால ரொம்ப அப்பாவிங்க, நல்லா உழைப்பாளிங்க, புத்திசாலிங்க, திறமைசாலிங்க. ஆனால் ஒன்றும் தெரியாமல் ஒரு முட்டாளாகலாம். ஆனால் நாளும் தெரிஞ்சு ஏமாளியான எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதுதான் கன்னிராசிக்காரர். சரிங்களா? கஷ்டங்கள் கலைந்து போயிடுச்சு. இல்லை கஷ்டங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டோம்னு நினச்சிட்டு இந்த நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து நான் சொன்ன மாதிரி சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்லேயும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் பட்ட கஷ்டத்தைகள்லாம் காற்றுல விட்டுட்டு நம்ம கஷ்டமெல்லாம் ஓடி போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் புது மனிதனாக நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன், முடியும், எல்லாமே உங்களால் முடியும். கடன் பிரச்சனையாக கட்டிடலாம், கவலைப்படாதீங்க. ஆச்சுங்களா? யாராலும் நம்மளை கேவலப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவங்களுக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். சும்மா கிடையாதுங்க. இன்றைக்கி கன்னிராசிக்காரனா தான் முதல்ல சொல்லணும், படித்திருந்தால் பெரும் பட்டாதாரிகள், அறிஞர்கள், படிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக திறமசாலிங்க. அப்படிங்களா? படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் புத்தி சொல்லக்கூடிய இடத்துலையும் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையான பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை நம்மளை அப்படியே ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இப்படியே இருந்துருவோங்கிறதுலாம் இல்லை. நீங்களும் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய நாள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து புதுவிதமான முயற்சிகள் எடுங்க. கன்னிராசிகளோட அன்பர்கள் எதிர்பாராத கோடிக்கணக்கான சில நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீரும், மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனஜாதத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கணும். சனி எந்த மாதிரி இருக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, நம்ம லக்னம் என்ன. ஏன்னா சந்திரனுங்கிறத மதி, நம்மளுடைய எண்ணங்கள் அதான் மதிங்கிறது. ஆனால் லக்னங்கிறத விதி. அதான் முழுமையான பலன்களை அந்த லக்னத்திலிருந்து பாவங்களை வச்சு நம்ம எந்த தசா புத்திங்களாம் தெரிஞ்சுக்க முடியும், பலன்களை முழுசாக உணர முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அற்புதமான
சிறப்பான காலம் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுதுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.